வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியீட்டில் யாருக்கு என்ன மதிப்பெண்கள் இருக்குது, ரிசல்ட் வெளியீட்டுக்கு அப்புறம் சேஃப் ஜோன் என்னவாக இருக்கும், இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. போராட்டத்தோடைய இறுதிக்கட்ட நிலவரம் என்ன, போராட்டம் நடக்குமா நடக்காதா, இது குறித்து எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நிறுவனத்தோடு இயந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு தேர்வு குரூப் 4ல் 25 லட்சம் பேர் அதிகபட்சமாக எழுதுறதுன்னு சொல்லி வெளியிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 4ல் 28 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. வேகன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. வெறும் 3274 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு உயர்த்தப்படுவது சாத்தியம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் எல்லாம் உயர்த்த மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டே சொல்கிறீங்க. ஆனால் பட் வேகன்சிஸ் கண்டிப்பாக நிச்சயமாக குரூப் 4 உடைய வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க. ஸோ அடுத்த 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2026 குரூப் 4 வர இருக்குது. அந்த வேகன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபரில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு 90 நாட்களில் சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானரில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு கோவத்தில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதிப்பெண்கள் எதுவுமே தரல, அதனால் நாங்கள் ரொம்ப கோவமாக இருக்கோம், எங்களுக்கு வந்து மறுதேர்வு வைங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே ரெடியாக போராட்டம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விரைவில் போராட்டம் நடக்கும். எப்படியாவது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டத்தில் குதிக்க தான் போகிறாங்க. போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரமும், டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 75 மார்க்கும். ஸோ இது எல்லாமே மாற்றி அமைங்க. அது மட்டுமே கிடையாது, மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ஆஸ்பிரன்ஸு. ஸோ ஆஸ்பிரன்ஸோடைய அந்த மறுதேர்வு கண்டிப்பாக நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ஆஸ்பிரன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுடைய கடினம் அதிகமாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளை நாங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இந்த மாதிரி 10 ஆண்டுகளில் கேட்கவே இல்லை. ஆனால் இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அதனால் மறுதேர்வு வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக 150க்கு மேலே எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் ரைட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க. 150லேருந்து 160க்குள்ளாரையே. ஸோ ஃபஸ்ட் மார்க்காக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160லேருந்து 170க்குள்ளார ஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்கள் 200 கேள்விகளுக்கு 90 கேள்விகள் சரியாக இருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் இந்த கட்டாப்புடைய ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் உங்களால் பணி வாய்ப்புக்கு போக முடியும் அப்படின்றத நான் முழுமையான கட்டாப்பாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 200க்கு எவ்வளோன்றதான் கேட்பீங்க. ஆனால் பட் நான் 300க்கு எவ்வளோ அப்படின்ற கட்டாப்பாக தான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுவது 100% உறுதி. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. குரூப் 4ல் கண்டிப்பாக 100% காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டுகள் ரெடியாக இருக்குது. இப்போ குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கோ அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ கம்யூனிட்டி பார்க்குறப்போ ஓசி ஜென்ரல் கேட்டகரியில் 230 மார்க்கு, பிசி வந்து 225, பிசி முஸ்லீம் 220, எம்பிசி மற்றும் டிஎன்சி 210, எஸ்சி 205, எஸ்சிஏ 200, எஸ்டி 195ங்க. அடுத்து உமன்ஸ் கேட்டகரி வரப்போ ஓசி 225, பிசி 220, பிசி முஸ்லீம் 215, எம்பிசி மற்றும் டிஎன்சி 205, எஸ்சி 200, எஸ்சி 195, எஸ்டி 190ங்க. ஸோ பிஎஸ்டிஎம் கேர்ள்ஸ் உமன் கேட்டகரிக்கு வரப்போ ஓசி 215, பிசி 215, பிசி முஸ்லீம் 210, எம்பிசி மற்றும் டிஎன்சி 200, எஸ்சி 195, எஸ்சி 190, எஸ்டி 185ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் உமன்ஸ் கேட்டகரி வரப்போ ஓகேங்களா, ஓசி 210, பிசி 200, பிசி முஸ்லீம் 205, எம்பிசி மற்றும் டிஎன்சி 195, எஸ்சி 190, எஸ்சி 885, எஸ்டி 180ங்க. பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ரெஸ்டிடியூடோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோனுக்கு போக போகிறாங்க. ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் 205ங்க,
பிசியை பொறுத்த வரைக்கும் 195ங்க, பிசி முஸ்லீம் 200, எம்பிசி மற்றும் டிஎன்சி 190, எஸ்சி 185, எஸ்சி 180, எஸ்டி 175. இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. இந்த 200க்கு இந்த 300க்கு இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4ல் பணி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டு ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்துறதுனால இன்னும் ஓரிரு தினங்களில் குரூப் 4 உடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ டிஎன்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.